Hi everyone, வணக்கம் and welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. இன்னைக்கு இந்த வீக்கான ஒரு கம்பைண்டான ஒரு vlog, ஒரு 2-3 vlog கம்பைன் பண்ணி எடுத்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் குக்கிங், ஸ்கின் கேர் அண்ட் ஷாப்பிங் அப்படின்னு எல்லாமே மிக்ஸாக இருக்க போது. அண்ட் இது வரைக்கும் ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி டு பிகின் வித் சூப்பரான ஒரு தொன்னை பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிற மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த எண்ணெய் வந்து பஜ்ஜி பொரிச்ச எண்ணெய் தான். கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ஒரு வெங்காயத்தை பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஒரே ஒரு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கீறி எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா போட்டு ஒரு ப்ரௌன் கலரில், ரொம்ப ப்ரௌன் ஆக்க வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் ப்ரௌனில் வர அளவுக்கு நான் வதக்கிப்பேன். அந்த டார்க் ப்ரௌன் ஸ்டேஜுக்கு நான் யூஸ்வலாக எடுத்துகிட்டு போக மாட்டேன். ஏன்னா கொஞ்சம் பிட்டராக எனக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு வதக்கிக்கிறேன். ஸோ நிறைய பேர் நீங்கள் என்ன பிரியாணி மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. நான் வந்து பிரியாணி மசாலா அண்ட் கறி மசாலா ஆர் கரம் மசாலா இதெல்லாமே வந்து வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அது பிரியாணி மசாலாவுக்கும் கறி மசாலாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதோடைய கலர், அதோடைய ஃப்ளேவர், அந்த திக்னஸ், கன்சிஸ்டன்சி நம்ம போடுற டிஷ்ஷில் எல்லாமே வந்து மாறும். பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அண்ட் கறி மசாலா கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஸோ நான் ரெண்டுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இப்போ எங்கிட்ட இருக்குது, இதுவே எனக்கு இன்னும் ஒரு மோர் தேன் 2 months கிட்ட வரும். ஸோ அந்த டார்க்காக இருக்கிறது வந்து பிரியாணி மசாலா, லைட் கலரில் இருக்கிறது வந்து கரம் மசாலா ஆர் கறி மசாலா. ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சேம் தான். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன், என்னென்ன ரேஷியோ அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வரும்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் வந்து இங்கே 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 grams மஷ்ரூம்க்கு அண்ட் 300 grams ரைஸ் ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரியான ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை புதினா. இந்த புதினா எங்கள் கார்டன்லேருந்து தான் எடுத்தது. ஃப்ரிட்ஜில் புதினா வந்து இல்லை. ஸோ கார்டன்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்ட புதினா செம்ம வாசனையாக இருக்குது. இல்லை, ரொம்ப கார்டன்லேருந்து எடுத்து போடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒரு கை கொத்தமல்லி, ஒரு பாதி தக்காளி பெருசாக இருந்ததுன்னா, இல்லைன்னா ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க, ஒரு 10 ஜீரகம் இதை வந்து அரைச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் அண்ட் ஒரு டெக்ஸ்சர் கொடுக்க போகுது இந்த பிரியாணிக்கு. ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா அந்த தொன்னை பிரியாணி இல்லை தலப்பாக்கட்டி ஸ்டைல் அந்த மாதிரியே வரும். இன்னொன்று, இதில் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுவும் ஒரு ரீசன். ஸோ ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா என்னோடய பிரியாணி மசாலா, அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு காரமிளகா பொடி வந்து ஒரு கலர் அண்ட் அந்த ஃப்ளேவருக்காக தான். வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அந்த பச்சை மிளகாவில் இருக்கிற காரமே போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரியாணிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இப்போவே கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம யூஸ்வலாக பண்ணுற பிரியாணி ஒரு மாதிரி லைட் ரெட்டிஷ் ஆரஞ்சாக இருக்கும். இது வந்து ஒரு ப்ரௌனிஷ், க்ரீனிஷ், ரெட் எல்லா கலர்ஸும் கலந்து உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக அந்த தலப்பாக்கட்டி இந்த தொன்னை ஸ்டைல் பிரியாணி எஃபெக்டில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மஷ்ரூம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மஷ்ரூம் வந்து நான் சொன்ன மாதிரி 300 grams மஷ்ரூம் எடுத்தேன். ஸோ ஆல்ரெடி நான் மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து அடி பிடிக்கிற மாதிரி நமக்கு தெரியும், பட் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால அப்படி இருக்குமே தவிர அடியெலாம் பிடிக்காது. நான் பிரியாணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதுலேருந்து நல்லா தண்ணி விட்டு அது குக் ஆகிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 300 grams ரெகுலர் நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, அந்த ரைஸை ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா, அந்த பிரியாணி மசாலா அண்ட் தேங்காய் பால். இதுக்கு வந்து தயிரோ லெமனோ நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ வந்து 2 cups ஆஃப் ரைஸ் எடுத்துருக்கீங்கன்னா இதுக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றணும். அதில் 1 கப் தேங்காய் பால் அண்ட் 3 கப் தண்ணி அப்படிங்கிற ரேஷியோவில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால தான் அதில் தயிர் கிடையாது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த பிரியாணி. ஸோ தேங்காய் பால் 1 கப் எடுத்திருக்கேன். மீதி 3 கப் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ தண்ணியும் ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கும்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக வரும். நான் சொன்ன மாதிரி ரைஸை வந்து ஒரு 1/2 hour, ஏன்னா இது வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லை டக்குன்னு குக் ஆகிறதுக்கு, அதனால் கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஒரு வார்ம் வாட்டரில் கொஞ்சம் நேரம் நீங்கள் சோக் பண்ணி வச்சுருங்க.
அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்ம குக் ஆகி கிடைக்கும். ஸோ இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த ரைஸையும் நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ 300 கிராம்ஸ்க்கு ஈக்குவலான லெவல் ஆஃப் வாட்டர் அண்ட் கோகோனட் மில்க் அந்த ரேஷியோவில் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் ஃப்ளேவர் இன்னும் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செமி குக் ஆகி இந்த எண்ணெயெல்லாம் மேலே செப்பரேட் ஆகி வர டைமில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு காரம் அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கு நான் கொத்தமல்லி செப்பரேட்டாக ஆட் பண்ணல, ஏன்னா கொத்தமல்லி அரைச்சி போட்டிருக்கோம், பிரியாணி மசாலா போட்டிருக்கோம், பட்டை கிராம்பு அதெல்லாம் செப்பரேட்டாக ஆட் பண்ணல. இதெல்லாம் தான் தேங்காய் பால், இதெல்லாம் தான் இந்த பிரியாணிக்கான டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ ஒரு விசில் கொடுத்து வாங்கிட்டு ஒரு சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க வச்சேன், ஆஃப் பண்ணிட்டேன். ½ அன் ஹவர் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு இந்த பிரியாணியை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லா வந்தது. பாஸ்மதி ரைஸ் பிரியாணியில் ஒரு டேஸ்ட் இருக்கிற மாதிரி இந்த ரெகுலர் ரைஸில் இது அப்படியே கிட்டத்தட்ட ஒரு தொன்னை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போட்டு கொடுத்தோன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த தொன்னை பிரியாணி ஸ்டைல்லே தான் இருக்கும். கலர், ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா வந்ததுங்க. கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். Hi, my name is Priscilla Gonzalez. I'm a medical aesthetic doctor that I help people for skin, hair and nails that makes a better skin or a better confidence in my patients. So I like to do this when I start studying medicine. I have 5 years of experience, and I have a master's degree from Spain, and now I'm making my postgrad in Guatemala, and I finish the next year. Wow. So I have some experience there. All right, thank you. ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டே ஈவினிங்கான விலாகு. அனுவுடைய ஸ்கின் கேர் டாக்டரை பார்க்க வந்திருக்கோம். இவங்க யாருன்னா அவங்க இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க, பட் ஸ்டில் நான் சொல்கிறேன். இவங்க அனு படிக்கிற அமெரிக்கன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுடைய சீனியர் ஸ்டூடெண்ட். அண்ட் அவங்க வந்து இப்போது ஸ்பெயினில் டாக்டர் படிச்சுட்டு இங்கே ஸ்கின் கேர் கிளினிக் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷியல், அப்புறம் அந்த ப்ளீச்சிங் அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம ஃபேஸ் வந்து க்ளோ ஆகிறதுக்காக. அந்த மாதிரி பார்லர்ஸ்லலாம் வந்து இங்கே பண்ண மாட்டாங்க. இங்கே வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்லர், பியூட்டி பார்லர் அப்படின்னே ஒன்று தனியாக கிடையவே கிடையாது. ஸ்பா அப்படின்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்கின் கேர், பியூட்டி கேர்னு அந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கும். அண்ட் அந்த பார்லர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கூட பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. ஒரு ஒரு சர்வீஸ்க்கும் இல்லை 2-3 கம்பைன் சர்வீஸ்க்கும் வந்து ப்ரைஸ் வந்து மாறும். ப்ராப்பரான ஒரு ப்ரொஃபஷ்னலான அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்கே இருக்கும். அங்கங்கே குட்டி குட்டி பார்லர்ஸ் வச்சு த்ரெட்டிங் பண்ணுறோம், ஃபேஷியல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நம்ம பசங்களுக்கு மெயினாக டீன் கேர்ள்ஸ் இருக்கிற அம்மாக்களுக்கு தெரியும், அவங்களோட ஹார்மோன் சிஸ்டம் நிறைய மாறும். மென்டலாக அவங்க நிறைய படிக்கிறதுனாலையும், ஸோ மெனி அதர் எக்ஸ்போஷர் அவங்களுக்கு வரதுனாலையும் நிறைய ஸ்கின் டிஸார்டர்ஸ் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மெயினாக ஆக்னி, பிம்பிள்ஸ், அதுக்கப்புறமா இதெல்லாமே வந்து அந்த ஹார்மோன் சிஸ்டம் உடைய சேஞ்சஸ் தான். பட் எக்ஸ்டர்னலாக வந்து இங்கே அதை கேர் பண்ணுறதுக்கும் ட்ரீட் பண்ணுறதுக்கும் டாக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க. பார்லர்லேயோ நம்ம ஊரில் போய் நீங்கள் ஃபேஷியல் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொன்னீங்க, அந்த மாதிரிலாம் சொன்னோம்னா இங்கே செய்ய மாட்டாங்க. ஸோ அனுவுக்கு வந்து இங்கே இந்த மாதிரி ஆக்னே அண்ட் ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இது கொஞ்சம் ஒரு பெயின்ஃபுல்லான ட்ரீட்மெண்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டெட் செல்ஸ் எல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அதே மாதிரி அதுக்கப்புறமா இந்த ட்வீசர்ஸ் மாதிரி இருக்கும், ஸ்கின் ட்வீசர் மாதிரி, அதை வச்சு அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கலாம், பட் அந்த பசங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்கும். உங்களுக்கு மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அந்த மாதிரி மெடிக்கல் கிளைம்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பசங்களை இந்த டீனில் இருக்கும்போதே அவங்க ஸ்கின் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா ரொம்ப வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்க்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு போகவே போகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு குட் லுக்கிங்காக இருந்தால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் இல்லையா. ஸோ எங்களுக்கு வந்து அந்த சர்வீஸ் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இங்கே ஸ்கின் கேர் டாக்டர்கிட்டக்கே வந்து பார்த்துருக்கோம். அண்ட் ஷீ இஸ் அமேசிங். ரெகுலராக அவங்க கிட்டக்க போகணும், அவங்க சொல்கிற பீரியாடிக்கல் டைமில் நம்ம போய் காமிக்கணும். ஸ்கின்னில் எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் காமிக்கிறேன்.
ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே சண்டேக்கான விலாக். இது வந்து இங்கே ஒரு சூப்பர் ஏஷியா மெர்காதோன்னு சைனீஸ் கடை இருக்குங்க. 2 கடை இருக்கும். இங்கே ஆக்சுவலாக நிறைய சைனீஸ் ஷாப்ஸ் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சான் ஹோசே சென்ட்ரல் ப்ராவின்ஸ் கிட்டக்க டவுன் டவுன் இருக்கு இல்லையா, அது கிட்டக்க இருக்கிற ஒரு கடை. ரொம்ப பெரிய கடைகள்லாம் இல்லை, சின்ன சின்ன கடை தான். பட் நிறைய திங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், கம்மி ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். ஸோ அதனால் இதை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தோம். இதை விட பெரிய சைனா மால்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதுதான் 2 கடை பார்த்தீங்களா, அந்த ஓரியன்டல்ங்கிறதும் சைனா அவங்களது தான். அண்ட் இந்த சூப்பர் மெர்காதோ அப்படிங்கிறதும் சேம், 2மே வந்து அவங்களுடைய ஷாப். இந்த பர்டிகுலர் குட்டி கடையில் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, மெயினாக ஹோம் நீட்ஸ், ஈட்டபிள்ஸ், ஆயில்ஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கடையில் ஃபுல்லாக டெக்கார்ஸ் அந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரொம்ப சின்ன கடைங்க, வீல் சேர்லாம் வந்து டு த பாயிண்ட் தான் வந்து போகும், அந்த அளவுக்கு தான் ஸ்பேஸ் இருக்கும். ஏன்னா அந்த கடை ஃபுல்லாக பொருட்களாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு திங்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ என்ட்ரு பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த திருஷ்டி போகிற மாதிரி சைனீஸ் ட்ராகன், அப்புறம் அந்த லாஃபிங் புத்தா பொம்மைகள், அப்புறமா அந்த வால் ஹேங்கிங்லாம் வச்சுருப்பாங்கல்ல அது, அப்புறம் நம்ம ஊரில் இந்த வெட்டிவேர் மாதிரி ஒன்று இருக்குங்க, ஒரு ஸ்மெல் இங்கே ஒன்று இருக்கும். அது வீட்டில் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லு. அதுக்கப்புறம் மேஜிக் கேண்டில், பர்ஃப்யூம் கேண்டில், அதுக்கப்புறம் இங்கே யூஸ்வலாக சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு டைப் ஆஃப் ஜுவல்லரிலாம் போடுவாங்க, அந்த ப்ரேஸ்லெட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் மெயினாக இங்கே வந்த ரீசன் வந்து இங்கே அந்த அகர்பத்தி அண்ட் தசாங்கம் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் கிடைக்கிற மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. அண்டு மோஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஒரு 2-3 சேர்த்து எடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா $3 முடிஞ்சிடுச்சு. $3 கூட இல்லை, $2 கிட்ட தான் வந்தது. அவ்வளோ வெரைட்டி இருந்ததுங்க. அண்டு ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் இருக்கிற நம்ம ஏற்றுவோம்ல, ஒரு இந்த மங்கள் தீப் அகர்பத்தி, தசாங்கம், சுகந்திலாம் ஏற்றுவோம்ல, அதே மாதிரி ஃப்ளேவரில் இருந்தது. ஸோ இங்கே கிடைக்கிற அந்த வால்மார்ட்டில் கிடைக்கிற அகர்பத்திலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். நான் வந்து சரி அந்த மெயினாக அந்த ரீசனுக்காக தான் வந்தேன். நான் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்ததுங்க, நிறைய வெரைட்டிஸ் இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணுற அந்த வாக்கு, அப்புறம் சின்ன சின்ன தடுக்கா பண்ணுற பேன், பெரிய அடுப்பு, அதுக்கப்புறம் கரண்டி, பெரிய பெரிய பவுல், வெசல், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா ஹியூஜ் குவான்டிட்டி பல்காக எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இங்கே வந்து கண்டிப்பாக எடுக்கலாம், ஏன்னா கம்மி ப்ரைஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு சில ஐட்டம் வந்து வால்மார்ட்டில் மற்ற மார்க்கெட்ஸில் கிடைக்காத பொருட்கள்லாம் இங்கே இருந்தது. இந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு, அப்புறம் க்ரீன் பீஸ், ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் பெரிய பேக்கெட்டில் இருந்தது. நம்ம இந்தியன் க்ராசரிஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுங்க. இந்த பட்டை கிராம்பு, இந்த ஹோல் ஸ்பைசஸ் சொல்லுவோம் இல்லையா, ஸ்டார் அனீஸ், அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மைதா, அது வந்து டாப்பியோக்கா ஸ்டார்ச் வந்து இது கப்பாக இருக்குல்ல, மரவள்ளிக்கிழங்குடைய மாவு, அதில் வந்து தான் அந்த ஷீட்லாம் பண்ணுறாங்க, டாக்கோஸ் ஷீட்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் சோள மாவு, இந்த மாதிரி மைதா, நம்மளுடைய ஊரில் கிடைக்கிற மாவு வெரைட்டிஸ்லாமும் கொஞ்சம் இருந்தது. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, நிறைய கடுகு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பொருட்கள் இருந்ததுங்க. பட்டாணி, காராமணி, நம்ம ட்ரை பட்டாணி, காராமணி, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை. இது வந்து கொரியன் காஞ்ச மிளகா பொடி, ரெட் சில்லி பவுடர்னு போட்டிருந்தது. பட் அது எப்படி இருக்கும்னு தெரியல, நான் எடுக்கல. அதுக்கப்புறம் பயத்தம்பருப்பு இருந்ததுங்க, சின்ன சைஸில் பயத்தம்பருப்பு வச்சுருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி கடுகு, இதெல்லாம் வந்து வெளியில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வாங்குகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா பயங்கர காஸ்ட்லி. ஏன்னா வேறு யூஎஸில் இருந்தோ இல்லை பனாமாவிலேருந்தோ இம்போர்ட் ஆகி வரதுனால ரொம்ப சார்ஜஸாக இருக்கும். பட் இங்கே ஓகேவாக இருந்தது, நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆயில் கனோலா ஆயில் இருக்கும், அப்புறம் செசாமி ஆயில், இவங்கக்கிட்ட இந்த பிளாக் செசாமி கிடைக்கும்ல சைனாவில், தில் ஆயில் சொல்லுவோம், அது இருந்தது. அப்புறம் ஆலிவ் ஆயில், நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆயில் இந்த டின்லலாம் வச்சுருந்தாங்க. ஒரிஜினலாக வந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயில் மாதிரி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் காய்கறி, வீட்டுக்கு தேவையான அந்த க்ராசரிஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டோம். சரி, பக்கத்தில் தானே அடுத்த சைனீஸ் கடையும் இருக்குது, அதுலேயும் போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். அனு வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டும் பார்த்துட்டா. ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்து ஆல்ரெடி வந்தாச்சு நாங்கள். ஸோ இந்த கடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் இதில் வந்து ஃபுல்லாக ஹோம் டெக்கார்ஸ் தான். ஸோ என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த கடை ரொம்ப சின்னதாக இருந்தது இல்லையா, இது கொஞ்சம் மேனேஜபிளான, வீல் சேர்லாம் ஓரளவுக்கு ஈஸியாக போகக்கூடிய மாதிரி தான் இருந்தது. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புத்தா வச்சுருந்தாங்க. அண்ட் அதுக்கு அந்த சுகந்தி, அந்த ஏற்றி, அந்த ஃபவுண்டன் மாதிரி வரும்ல, அந்த ஸ்மோக்கு, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே $10-20 அந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப ப்ரைஸியாலாம் இல்லை.
அண்ட் ரொம்பவும் நல்லா இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி சேர்ஸு, குட்டி குட்டி ட்ராலி, ஷாப்பிங் ட்ராலி எல்லாம் வாங்கிட்டு போவாங்க சில பேர் வீட்டுக்கே ட்ராலி. ஸோ அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சைனாவில் வேர் பண்ணுற அந்த ட்ரெஸ்ஸு அது மாதிரிலாம் இருந்தது. இங்கேயுமே வந்து கொஞ்சம் அகர்பத்தீஸ்லாம் வச்சுருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் அந்த கடைக்கும் இந்த கடைக்கும் ப்ரைஸ் சேமாக தான் இருந்தது. குவாலிட்டி, ப்ரைஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருந்தது. அப்புறம் பேபி அம்ப்ரெல்லா வச்சுருந்தாங்க. எல்லாமே சின்ன சின்ன சைஸில் க்யூட்டாக டெக்கார்ஸ்லாம் இருந்தது. எனக்கு இது பர்டிகுலராக அந்த அகர்பத்தி ஏற்றுற அந்த இது ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஃபுல்லாக கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வச்சு கப்பு வச்சு ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு ரெசிபி அண்ட் ஒரு ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட் ரொட்டீன் அண்ட் ஆல்சோ த ஷாப்பிங் vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். See you all soon in my next vlog. Thank you so much for watching. Take care and bye-bye.